11th A3 students, now we are seeing commerce second lesson. Now in this video we are going to see the characteristics of business. Characteristics of business. அதில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம 3 பாயிண்ட் பார்த்துருப்போம். ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் குட்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச், டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், கம்பேரிசன், மூணுத்தோடைய கம்பேரிசனும் பார்த்துருப்போம். அது ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெகுலாரிட்டி தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அண்ட் ஐசோலேட்டட் டீலிங் இன் பையிங் அண்ட் செல்லிங் டஸ் நாட் கண்டினியூ பிஸ்னஸ். ஓகே, தி டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ரெகுலர். பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா அந்த டீலிங், பையிங் அண்ட் செல்லிங், வாங்குதல் மற்றும் இந்த விற்கக்கூடிய இந்த டீலிங் பார்த்திங்கன்னா ஐசோலேட் டீலிங் எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் கண்டினியூ ஆகிறதுக்கு அப்படி ஐசோலேட்டட் பண்ணாக்கா நம்மளால் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாது. த டிரான்சாக்ஷன் மஸ்ட் பி ரெகுலர். நம்ம பண்ணக்கூடிய அந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கணும், தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியும் நம்மளை. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ பர்சன் பை எ ஸ்கூட்டர் ஃபார் ஹிஸ் யூஸ் அண்ட் லேட்டர் and disposes it off at a profit, he cannot be said to have been engaged in business. The buying and selling must be recurrent to constitute business. If a person buy a scooter for his use and later on disposes it off at a profit, he cannot be said to have been engaged in business. The buying and selling must be recurrent to constitute business. இந்த டீலிங் பார்த்திங்கன்னா ரெகுலராக இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறோன்னு சொல்ல முடியும். இடையே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுறது, அப்படிலாம் பண்ணால் அது ரெகுலாரிட்டி இருக்காது. அப்போ ரெகுலாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக தொடர்ந்து நடைபெறக்கூடியதாக இருக்கணும். அது ப்ராஃபிட் மோட்டிவ், லாப நோக்கோடு. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ். ஒவ்வொரு பிஸ்னஸோடைய இம்பார்ட்டன்ட் மோட்டிவ், முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்றது தான் ஒவ்வொரு நிறுவனத்தோடைய, ஒவ்வொரு வியாபாரத்தோடைய நோக்கமும். பிஸ்னஸ் இஸ் அன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி பை விச் ஹியூமன் பீயிங் மேக் தர் லிவிங். பிஸ்னஸ் இஸ் அன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டி. வியாபாரம் என்பது பொருளாதாரம் சார்ந்த ஒரு செயல்பாடு. பை விச் ஹியூமன் பீயிங் மேக் த லிவிங். மனிதர்கள் அவர்களுடைய வாழ்விற்காக அமைக்கப்படுகின்ற, செய்கின்ற ஒரு பொருளாதாரம் சார்ந்த செயல் இந்த பிஸ்னஸ். இட் இஸ் இன் ஃபேக்ட் தி அட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் விச் force people to do business. Next, element of risk. The profit that is expected in a business is always uncertain. The profit that is expected in a business is always uncertain. நம்ம ஒரு பிஸ்னஸில் ப்ராஃபிட் எதிர்பார்க்கறதுன்றது uncertain because it depends upon a number of factors beyond the control of the business. ஏன் அது அன்சர்டைன்றதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்ன்றது ஏதேனும் ஒன்று சார்ந்தது அல்ல. டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், பல காரணிகளை சார்ந்திருக்கும்.
அப்போ நம்ம ப்ராஃபிட் வரும் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது, நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா லாபம் என்பது பல காரணிகளை சார்ந்தது. அப்போ அந்த பல காரணிகளை ஒருங்கமைத்து செயல்பட்டால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏற்படும். ஓகேவா? இது ஒரு தொழிலில் பல காரணிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு காரணியும் நம்ம ஒழுங்காக ஒன்று சேர்த்து அதை நம்ம ப்ராப்பராக கொண்டு போனால் தான் நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், change in consumer preference, storage of raw material, transport, bottlenecks, power, crisis, etc. may upset business calculations and result in loss. That is why profit is said to be rewards for risk taking. Thus, any business activity includes an element of risk too. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சேஞ்ச் இன் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல் ஷார்ட்டேஜ், அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டு, பாட்டில் நெக்ஸ், பவர் கிரிசிஸ் எக்ஸட்ரா மே அப்செட் பிஸ்னஸ் கால்குலேஷன்ஸ் அண்ட் ரிசல்ட் இன் லாஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் லாஸு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. மே அப்செட் பிஸ்னஸ் கால்குலேஷன் அண்ட் ரிசல்ட் இன் லாஸ். நம்ம போடுற கால்குலேஷனை மாற்றி லாஸுக்கு கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. தட் இஸ் ஒய் ப்ராஃபிட் இஸ் செட் டு பி ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் டேக்கிங். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ப்ராஃபிட்ன்றது பிஸ்னஸில் ரிஸ்க் டேக்கிங்ன்றாங்க. Thus, any business activities includes an element of risk too. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்தந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் நம்ம எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாது. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். வியாபாரத்தினுடைய நோக்கங்கள் பார்த்திங்கன்னா, எவ்ரி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஹேஸ் சர்டைன் அப்ஜெக்டிவ்ஸ் which regulate and generate its activities. ஒவ்வொரு தொழிலுக்கும் பார்த்திங்கன்னா சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். எவ்ரி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஹேஸ் சர்டைன் அப்ஜெக்டிவ்ஸ் which regulate and generate its activities. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் சொல்லிட்டு சில நோக்கங்கள் தான் அந்த வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தும், வழி நடத்தும். அந்த செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தி வழி நடத்தும். Objectives are needed in every area where performance and result directly affect survival and prosperity of a business. Objectives are needed in every area. ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தேவைப்படுது, அந்த அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் தேவைப்படுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா where performance and result directly affect survival and prosperity of business. Various objectives of business may be classified in 5 broad categories as follows. பிஸ்னஸ் உடைய அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். Economics objectives of business refer to the objectives of earning profit and also other objectives that are necessary to be pursued to achieve the profit objectives, which include creation of customer, regular innovation, and best possible use of available resource. Economics objectives என்னன்னு பார்த்தீங்கன்னா earning profit. Economics objectives of business refer to the objectives of earning profit and also other objectives that are necessary to be pursued to achieve the profit objectives. லாபத்தை அடைவது, அந்த லாபத்தை அடைவதற்கான அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறது, அடுத்தது கஸ்டமரை உருவாக்குவது, ரெகுலர் இனோவேஷன் புதுமையை கண்டுபிடிப்பது. இதுதான் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், சமூகம் சார்ந்த நோக்கங்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் which are desired to be achieved for the benefit of the society.
சமுதாய நலனுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது தான் அந்த சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ். சமூகம் சார்ந்த நோக்கம், அது ஒரு வகையான நோக்கம். பிஸ்னஸில் இது ஒரு வகையான நோக்கம். விச் ஆர் டிசைர் டு பி அச்சீவ்டு ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் தி சொசைட்டி. சமூகம் சார்ந்த நன்மைகளை பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு வகையான அப்ஜெக்டிவ்ஸ். Since business operates in a society by utilizing its scarce resource, the society expects something in return for its welfare. ஒவ்வொரு பிஸ்னஸும் பார்த்திங்கன்னா அந்த தொழில் நடைபெறுகின்ற சமூகத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து சில ஸ்கேர் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை, முக்கியமான இயற்கை வளங்களை பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களும் அந்த பிஸ்னஸ் பர்சன்கிட்டேருந்து ஏதாவது சிலதை எதிர்பார்ப்பாங்க. நோ ஆக்டிவிட்டி ஆஃப் தி பிஸ்னஸ் ஷுட் பி எய்ம்டு அட் கிவிங் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரபிள் டு தி சொசைட்டி. நோ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் ஷுட் பி எய்ம்டு. அங்கே அந்த சமூகத்தில் நடைபெறுகின்ற அந்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு ட்ரபுளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வகையிலும் அந்த சமுதாய மக்களுக்கு தொல்லை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ். தி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் denote those objectives an organization intends to accomplish during the course of its existence in economic like expansion and modernization, supply of quality goods to consumer satisfactions. ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, மாடர்னைசேஷன் பண்ணுறது, குவாலிட்டியான குட்ஸு கன்சியூமருக்கு சப்ளை பண்ணுறது, கன்சியூமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுதான் ஆர்கனைசேஷனோடைய அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் ரெஃபர் டு தி அப்ஜெக்டிவ்ஸ் aimed at well-being as well as fulfillment of expectation of employee as also of people who are disabled, handicapped and deprived of proper education and training. ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் மனிதர்கள் சார்ந்த நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டிசேபிள், ஹேண்டிகேப், ஊனமுற்ற குழந்தைகளுக்கு டிப்ரீவ்ட் ஆஃப் ப்ராப்பர் எஜுகேஷன், முறையான கல்வியும் பயிற்சி வழங்குவது. த ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் மே thus include economic well-being of the employee. அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளருடைய நலன்கள் மீது அக்கறை செலுத்துவது. சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சமூகம் சார்ந்த உளவியல் சார்ந்த திருப்தியை ஏற்படுத்துவது. அந்த தொழிலில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு உளவியல் சமூகம் சார்ந்த திருப்தியை ஏற்படுத்துதல், அவங்களுடைய நலன்களை மேம்படுத்துதல், ஹியூமன் ரிசோர்ஸ், அவங்களுடைய மனித வளங்களை மேம்படுத்துவது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ், தேசியம் சார்ந்த நோக்கங்கள் இருக்கும். பீயிங் அன் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் கண்ட்ரி. ஏன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனுக்கும் கண்ட்ரியில் அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் being an important part of the country. Every business must have the objectives of fulfilling national goals and aspiration. ஒவ்வொரு பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா நேஷ்னலோடைய நம் தேசத்தோடைய இலக்குகளை ஆஸ்பிரேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது அவங்களுடைய நோக்கம். தி கோல் ஆஃப் தி கண்ட்ரி மே பி டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி சிட்டிசன்ஸ், earn revenue for its exchequer. நம்ம தேசியத்துடைய முக்கியமான இலக்கு வேலைவாய்ப்பு வழங்குவது. நம் தேசத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு
வேலைவாய்ப்பு வழங்குவது, வருமானம் ஈட்ட செய்வது. Become self-sufficient in production of goods and service, promote social justice, etc. பொருட்களை உற்பத்தி செய்வது, சேவை செய்வது, சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியை நிலைநாட்டுவது. இதெல்லாம் ஒவ்வொரு தொழில் செய்கின்ற நிறுவனத்தினுடைய நோக்கம். Business activities should be conducted keeping these goals of the country in mind. நம் நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவருடைய மனதில் இத்தகைய இலக்குகளை மைண்டில் வச்சுருக்கணும். Business activities should be conducted keeping these goals of the country in mind, which may be called national objectives of business. இதை தான் என்ன சொல்கிறாங்க, நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், நான் எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொபோர்ஷன்ஸ், business, classification of business, characteristics of business, comparison of business, proportions, employment, the objectives of business பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் லெசன்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.